எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனலில் பிரெட் கட்லட் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு யம்மியான ஈஸியான ஒரு ஸ்நாக் இது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக மசாலாவோட சூப்பராக இருக்கும். டீ காஃபி இதுக்கெலாம் பக்காவாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சாண்ட்விச் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை நான் கையிலேயே புட போகிறேன். நல்லா பொடுசாக இதை புட்டுக்கணும். வேணும் நீங்கள் ஃபுட் ப்ராசஸரில் கூட பண்ணிக்கலாம். நான் கையிலேயே பண்ணிக்க போகிறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு இதை உதிரியாக்கணும். இப்போ இதில் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறேன். வெங்காயம் நல்ல பொடிசாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் துருவின கேரட், அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ், அடுத்தது நிறைய கொத்தமல்லி சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பு, அப்புறம் அரிசி மாவு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டம்ளர் கிட்ட தண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக ஒரு 1/2 டம்ளர்லேருந்து கால் டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தேவைப்படும். ஸோ இந்த அளவுக்கு இந்த மாதிரி இதை உருட்டிக்கணும். அப்புறம் தட்டி கட்லட் மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டிக்கணும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் கட்லட் பீசஸை ஒன்று ஒன்றா வைக்கிறேன். எண்ணெய் ஒரு மீடியம் ஹையில் வைங்க, ஃபுல்லாக ஹையாக வச்சிடாதீங்க. ஏன்னா ப்ரெட்டுனால பேர்ன் ஆகிடும், சீக்கிரமாக தீஞ்சிரும். இப்போது 2 சைடுமே மேலே சைடும் சரி கீழே சைடும் சரி நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஒரு சைடும் நம்ம வச்சு எடுக்கணும். இது ரொம்ப நேரமே எடுத்துக்காது, டக்குன்னு ஆகிடும். ஸோ கண்ணு கருத்துமாக பார்த்துட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். ஸோ அந்த சைடும் ப்ரௌன் ஆகிட்டா நம்ம பிரெட் கட்லட் முடிஞ்சிருச்சு. சாலதாங்க பிரெட் கட்லட் முடிஞ்சிருச்சு. நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் போட்டதெல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. ஸ்பைசினஸ் ரொம்ப கிடையாது, ஏன்னா நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணோம், சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி பவுடர். இந்த ஒயிட் பிரெட் ஸ்வீட்டாக இருக்கணுனால இதெல்லாம் போட்டும்போது அந்த ஸ்வீட்னஸ் குறைஞ்சிருக்கே தவிர அந்தளவு காரமாகவே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.